இப்போ இன்றைக்கு ஏசப்பா தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏசப்பா தான் பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு மோட்சத்தை தருவார். அவர் தான் விடிவெளி நட்சத்திரம்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாவம் போகணும்னா, சாபம் போகணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா ஏசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரத்தை நீங்க தேடி வரணும். அவர் தான் நமக்கு வழிகாட்டி. ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஸ்டார். அவரை தேடினா, அவர்கிட்ட வந்தா நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கும். நம்மளும் ஒரு ஸ்டார் ஆகலாம். வேதவசனம் சொல்கிறது, பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னாகமத்தின் புஸ்தகம் 24:17, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். யார் அந்த நட்சத்திரம்? ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் அந்த நட்சத்திரம். அவரை ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். God bless you all.